நமோ வாராகி, நமோ வராக குருவே சரணம் சரணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகிலேயே மிகப்பெரிய வாராகி கஷேத்திரம். வேலூர் மாவட்டம் பெங்களூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள திரிஸ்தலத்தை தான் இன்று பார்க்கிறீர்கள். நீங்கள் பார்த்து கொண்டு நிற்பது ராஜகணபதி. நீங்கள் இந்த திரிஸ்தலத்துக்கு வந்தவுடனே வணங்க வேண்டிய முதல் தெய்வம் ராஜகணபதி. ராஜகணபதியிடம் தானும் தன் குடும்பமும் தன் சன்னதிகளும் ராஜாக்கள் போல் வாழ வேண்டும் என்று வரத்தை வாங்கி கொண்டு பின்புறமாக உள்ள அக்னி வாராகி அம்மனிடம் உள்ளே சென்று அக்னி வாராகி அம்மனிடம் வணங்க வேண்டும். இங்கு பக்தர்கள் நெய்விளக்கேற்றி இன்று பஞ்சமியை முன்னிட்டு நெய்விளக்கேற்றி வழிபட்டு கொண்டிருக்கின்றனர். நீங்கள் பார்ப்பது அக்னி வாராகி தாய். இந்த தாயிடம் தனக்கு தெரிந்த எதிரிகளோ தெரியாத எதிரிகளோ அவர்களுடைய எண்ணத்தில் அக்னி ரூபத்தில் அழித்துவிடு தாயே, கெட்ட எண்ணங்களை அக்னி ரூபத்தில் அழித்துவிடு தாயே என்று வணங்க வேண்டும். இதைத் தொடர்ந்து இன்று பஞ்சமியை முன்னிட்டு 51 யாக குண்டங்களுடன் இங்கே மிக பிரம்மாண்டமாக இப்போது பஞ்சமி யாகம், மகா வாராகி பஞ்சமி யாகம் தொடங்க உள்ளது. அதை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த 51 யாக குண்டங்களிலும் பஞ்சமி யாகம் செய்யும் பக்தர்களை காண்கிறீர்கள். இந்த கலசத்தை வைத்து யாகம் முடிந்த கையோடு இங்கு யாகம் செய்யும் வாராகி பக்தர்கள் இந்த கலசி நீரை கொண்டு சென்று மூலஸ்தானத்தில் உள்ள 16 அடி வாராகி அம்மனுக்கு அவர்களுடைய திருக்கரங்களாலேயே அபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியமெல்லாம் யாகரிஷி வராக குருஜி அவர்கள் இங்கு கொடுத்திருக்கிறார். இந்த 51 யாக குண்டலுடன் 51 பக்தர்களும் இங்கு பிரதி மாதம் நடக்கக்கூடிய வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமியில் இங்கு தன் குடும்ப நலனுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் யாகரிஷி வராக குருஜி அவர்கள் இங்கு யாகம் செய்கிறார். இந்த அற்புதமான காட்சியை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இதைத் தொடர்ந்து இங்கு வாராகி அம்மன் திருவிது உலா நடைபெறும். இங்கிருந்து ராஜகணபதியிடமிருந்து மூலஸ்தானத்தில் உள்ள ஆதிவாராகி வரை வாராகி பக்தர்களே தன் தோளில் சுமந்து வாராகி அம்மன் திருவிது உலா நடைபெறும். அதன் பின்பாக அங்கு பக்தர்கள் கலச நீரை கொண்டு சென்று கலசத்தை அம்மனுக்கு அபிஷேகம் செய்த கையோடு வாராகி அம்மனுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெறும். அந்த ஊஞ்சல் சேவை நடைபெறும் இடத்தை தான் பார்க்கிறீர்கள். உங்கள் திருக்கரங்களாலே அம்மனை தாளாட்டக்கூடிய பாக்கியமெல்லாம் கிடைக்கிறது. எத்தனையோ கோயிலுக்கு சென்றிருப்பீர்கள். ஒரு முறை இங்கே வந்து அம்மனை வழிபட்டு வாழ்வாங்கு வாழுங்கள். நமோ வாராகி.